இந்த வீடியோவில் ஒரு சில 18+ கண்டென்ட்ஸ் இருப்பதால் 18 வயதிற்கு கீழுள்ள வாலிப வயதினர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் செய்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறது உங்கள் DXD அனிமே. ஹலோ கைஸ், வெல்கம் டு DXD அனிமே. நான் தான் ஹோஸ்ட் பேசுகிறேன். இந்த வீடியோ மீம்ஸ் ரியாக்ஷனோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐக்கான்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன், முடிஞ்ச செக் பண்ணி பாருங்கள். எப்பயும் போல வீடியோக்கு 300 லைக் தட்டி விட்டுருங்க. வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல் ரைட் கைஸ், வாழ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? நான் உன் டீமுக்கு 2 மெம்பர்ஸை புதுசாக சேர்த்துருக்கேன். இட்டாச்சி, ஏன் கிசாமேக்கு என்னாச்சு? அவ எப்படி சொல்றத? நேத்து நைட்டு ஃபுல்லா பவர் கட்டா இருந்துச்சுல. ஆமா, ஏதோ டிரான்ஸ்ஃபார்மர்ல ஃபியூஸ் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. கிச்சன்ல பெரிய சைஸ் வஞ்சர மீன் ஒன்று இருந்திருக்கு, அதுல மசால் தடவி வறுத்துட்டானுங்களா. என்னதான்டா சொல்ல வர? கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது நம்ம கிசாமேனு. அட பாவிகளா, அநியாயமா அப்படி கிசாமேவை கொன்னுட்டீங்களடா. கவலைப்படாத இட்டாச்சி, என்னதான் கிசாமே நம்மளோட போயிருந்தாலும் அவன் இன்னும் நம்ம எல்லாரோட வயிற்றுக்குள்ளேயும் தான் இருக்கான். இத சொல்றதுக்கு என்ன வர சொன்னியா? இல்ல, உன்னோட டீம் மெம்பர்ஸ் உனக்கு அறிமுகப்படுத்த தான் வர சொன்னேன். யாரு இவனுங்க தான் உன்னோட புது பார்ட்னர்ஸ். ஹாய் இட்டாச்சி. அட பாவிகளாடி, கீசமே நைட் நேரத்தில் கிச்சன் பக்கம் சுத்தினது தப்பாடா. அவனை வஞ்சர மீன் நினைச்சு வறுத்து தின்னது மட்டும் இல்லாம அவன் என் வயிற்றுக்குள்ள இன்னும் உயிரோடு இருக்கான்னு சொல்லி நக்கல் வர பண்ணிக்கிட்டு இருக்கான் பையனு. அதை விடுங்க. சரி, இந்த புக்கு நம்ம நிஞ்சா ஹட்டோரி அப்புறம் சோட்டா பீம் 2 பேர்த்தையுமே அக்காட்ஸ்கி குரூப்ல சேர்த்திருக்காங்க. நம்ம நிஞ்சா ஹட்டோரி ஏதோ ஒரு நிஞ்சா, இந்த நருட்டோ சீரிஸ்ன்றது நிஞ்சா பேஸ் பண்ணிருக்கனால நிஞ்சா ஹட்டோரியை கூட சேர்க்கலாம். சோட்டா பீம் எதுக்குங்க சேர்த்திருக்காங்க? பாஸ், என் தடவை சோட்டா பீம் பத்தி உங்களுக்கு தெரியாது. அந்த காலத்துல கிருமாடான்ற கொடூரமான வில்லனே அசால்ட்டா பொறுத்துனேன் பாஸ். எடிட்ரு, அந்த காலத்துல என்னதான் சோட்டா பீம் மாசா இருந்தாலும் இப்ப பாரு லட்டு தின்னு தின்னு அவனுக்கு சுகரே வந்துருச்சு. ஆஹா, அக்கா செம்மையா இருக்காங்க. காஸ்பிளே சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. The animators animated this scene in the middle of the serious situation. அப்படி என்ன பண்ணி வச்சிருக்காங்க? ஒரு பக்கம் பெயின் லீஃப் வில்லேஜ் மொத்தமாக அழைச்சிக்கிட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் அனிமேட்டர்ஸ் ஃபேன்ஸ் எந்த நேரத்தில் குஜால் படுத்துன்னு தெரியாமல் இப்படி ஒரு சீன்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் அது நல்லா தான் இருக்கு. யார் நல்லா இல்லைன்னு சொன்னா? சூப்பராக இருக்கு. இதே மாதிரி வைங்க, சூப்பராக இருக்கும். இந்த மீம்ஸில் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சா நீங்கள் ஜெரையாவை ரிவே பண்ணுவீங்களா இல்லை சொன்னடேவை பதம் பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்வியஸாக எல்லாருமே வாயால் நான் ஜெரையாவை தான் ரிவே பண்ணுவேன், ஜெரையா தான் எனக்கு முக்கியம், சொன்னடேலாம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெரையாவை தான் திரும்ப உயிரோட கொண்டு வருவேன் அப்படின்னு மனசார வாயால் சொன்னாலும், பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரியாலிட்டியை ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருக்கான். அவனோட கமெண்ட்டை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த நருட்டோ ஷிப்டனோட தமிழ் டப்புக்கு ரொம்ப நாளாக ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சோனியா ரொம்ப நாள் கழிச்சு தான் தமிழ் டப் பண்ணியே போட ஆரம்பித்தான். அப்படி போட்டுக்கிட்டு இருக்கும் போது நடுவில் ஸ்டாப் பண்ணிட்டான் போல். ஃபேன்ஸ் வெறியாகி என்னென்னமோ ரீல்ஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒன்று தான் இப்போ பார்க்க போகிறோம். அவங்க எங்களே எவிங்க அவங்க இந்த நிக்கிறாங்கல்ல, இந்த வேலை தானே வேணாங்கிறது என் குத்துற பாத்துக்க. யார் யார போய் அவங்க பேர சொல்லு, ஊர சொல்லு. அவங்க யாருன்னு உனக்கு தெரியாது. நீ கேக்குறதுனால சொல்றேன். சொல்லு. Naruto Shippuden. இங்க அப்படி கேளு. சொல்லுடிய கருப்புட்டி தாங்கவே உம்மல கொடுக்கல உம்மா தெரியாது. இந்த நருட்டோ ஷிப்டன் தமிழ் டப்பை சோனியாக்காரே மறுபடியும் கண்டினியூ பண்ணி டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பித்தாலும் இந்த தமிழ் டப் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே நான் கொடுக்குற சின்ன வார்னிங் என்னன்னா, நருட்டோ ஷிப்டனும் சோனியாலேயே பாருங்க. சோனியாவை தவிர்த்து நான் டெலிகிராம்லேயே பார்த்துக்கிறேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சோனியாக்காரே வடிவல் சொன்ன மாதிரி நருட்டோ ஷிப்டன் ஒரு சீரீஸை நான் தமிழில் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அப்படி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். பெயின் என்னை நருட்டோ கொண்டுட்டான்ப்பா, டெய்டரா என்னை சாஸ்கே கொண்டுட்டான். சாரி, நம்ம 3 பேர் வேறு ஏதாச்சும் டாப்பிக்கை பற்றி பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
பாவங்க நம்ம சாஸ்திரி. நருட்டோ ஷிப்புடன்ல சக்குராவுக்கு ஏதாச்சும் ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் கொடுக்கணும்னு சாஸ்திரி ஒரு பலியாட மாத்திட்டாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் சக்குராவுக்கு இந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் நல்லா தான் இருந்திருக்கும். நான் சிம் பண்றேன்னு நினைக்காதீங்க, நம்ம எல்லாமே மெச்சூர் ஆயிதாகணும். சக்குராவும் நருட்டோ ஷிப்புடன்ல ஓரளவுக்கு அவளால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே பண்ணிருப்பான். அதுக்குன்னு சக்குரா ஒரு பெரிய கேரக்டர் அந்த மாதிரிலாம் சொல்ல, ஒரு சைடு கேரக்டர் எப்படி டெவலப் பண்ணணுமோ அந்த மாதிரி தான் சக்குராவையும் டெவலப் பண்ணியிருந்தாங்க. ஜஸ்ட் அவளுக்கு ஸ்ட்ரென்த்தையும் மெடிக்கல் நெஞ்சுச்சியும் மட்டும் சொல்லி தந்திருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க அப்படி ஜஸ்ட்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா சக்குரா அவளோட ஸ்ட்ரென்த்தையும் மெடிக்கல் நெஞ்சுச்சியும் வேற மாதிரி பூஸ்ட் அப் பண்ணியிருக்கா. பொருட்டோ சீரிஸ்ல நம்ம சக்குரா மெடிக்கல் நெஞ்சுச்சில சுனாடேவே சர்பாஸ் பண்ணிட்டான்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நம்ம சக்குராவை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அவள் ஒரு மெயின் கேரக்டரா இல்லைனாலும் சைடு கேரக்டர்ல ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ்ன்றதை அவளுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கா. எல்லாருமே ஒரு நாள் என்ன மாதிரி கொஞ்சம் மெச்சூர் ஆகி சக்குராவை ஏத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நான் சக்குராவுக்கு சிம்படிக்கிறேன்னு கூட நினைச்சிடாதீங்க. சக்குராவுக்கு நான் ஒரு பரம ஹேட்டரா இருந்தேன். என்னோட பழைய ஷார்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா சக்குராவை கழுவி ஊத்திருப்பேன். பட் இப்போ என்னோட மனசு அவளை கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்க ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் ஒரு சில இடத்துல சக்குரா நல்லா தாங்க இருப்பா. என்ன சொல்றீங்க? ஏய் உன் காஜுக்கு ஒரு அளவில்லையாடா, காஜு மச்சி நீனு. யோ எடிட்டர், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட கேட்காம என்னைய பத்திய மீம்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு அவ்வளவு தைரியம் ஆயிடுச்சா? பாஸ் உங்களுக்கு காஜி முத்து போய் சக்கராவுக்கு சிம்பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அடுத்து ஆகணும். யோ எடிட்டர், அது எனக்கு தெரியும், நீ ஒன்று சொல்ல வேணாம், கட் பண்ணியா. Surprise, motherfucker. இதே மாதிரி தான் காகியாவோட முன்னாள் ஹஸ்பண்ட், அவன் பேர் என்னது, டெஞ்சியா. டெஞ்சின்றவனும் காகியாவை கரெக்ட் பண்ணியிருப்பான் போல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 4th கிரேட் நிஞ்சாவோட பிளாட்ன்றது செம சூப்பராக இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா கக்காஷி கடைசி வரைக்கும் மோர்டர் சிங்கிளாக இல்லாமல் காகியா கூடயாச்சும் சுற்றுறாரு. கக்காஷி ஓட்சுசுக்கி கூட சண்டை போட்டவன், சாஸ்கே ஓட்சுசுக்கியை சீல் பண்ணுவேன், பொருட்டோ ஓட்சுசுக்கியை கில் பண்ணுவேன். ஆனால் நம்ம லெஜண்ட் டெஞ்சி ஓட்சுசுக்கியை. யோ எடிட்டர், அங்கே என்ன டால்ஃபின் சவுண்டு? பாஸ் டால்பின் சவுண்ட் போலனா தப்பாயிரும்பா. யோ எடிட்டர், மேரேஜ் பண்ணிட்டான்னு சொல்ல வந்தேயா? ஏன்டா காட்டு எருமை, நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்குவியா? இந்த இடத்துல நம்ம கக்காஷி மேல தப்பே இல்லை. நம்ம கக்காஷி வேற ஒருத்தி மட்டும் தான் சிடோரியை போட போனான். பட் நம்ம 2 தானே தானா வந்து உள்ள விழுந்தா. ஸோ அவனுக்கு கிடைச்ச சான்ஸை அவன் பெர்ஃபெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டான். இதில் ஒபிட்டோ அவனுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கலன்னு கக்காசியை வைத்தறிச்சல்ல போட்டு அடிக்கிறானா, இல்லை ஏன் ஆள் மேலேடா கை வைக்கிற அப்படின்னு சொல்லி கக்காசி அடிக்கிறானான்னு தெரியல. பாஸ் ஒபிட்டோ நல்லவன், அவன் ஆள் மேல கை வச்சதுனாலதான் அடிச்சிருப்பான். எடிட்டர், என்னமோ என்ன காஜு முத்திருச்சுன்னு சொன்னேன், உன் வாயில ஏதோ உடஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. பாஸ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அக்காவோட காஸ்பிளே கொஞ்சம் சுமாராக இருந்துச்சுன்னு ஒரு 2 தடவை பார்த்துக்கிட்டு இருந்தேன், அவ்வளோதான். சரி எடிட்டர், நீ சொன்னதெல்லாம் நம்பியாச்சு. அந்த டிஷ்யூ வச்சு வாயில ஒடிகிற சொல்ல தொடச்சிக்கோ. அடப்பாவைங்களாடே, அது எப்படி ஒரு எமோஷன் சீக்வன்ஸ் தெரியுமா? அது எப்படி ஜீம்டு மாக்கட்டும்னு காமெடி சீக்வன்ஸ் ஆக்கி வச்சிருக்கீங்களா? அவ உனக்கு மட்டுமா பொண்டாட்டி? போன ஜென்மத்துல எனக்கும் அவ பொண்டாட்டி. 50-50 ஷேர். ஏண்டா போண்டாவா தீயா ஷேர் பண்ணிக்கிறதுக்கு பொண்டாட்டிடா? நான் தெரியாம தான் கேக்குறேன். போன ஜென்மத்து கதையெல்லாம் சொல்றீங்களா? அதை உண்மையிலே வச்சுக்குவோம். அதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரமா? சரோஜா உடம்புல 3 மச்சம் இருக்குது. மச்சம் நம்பர் 1 கழுத்துக்கும் இடுப்புக்கும் நடுவுல மத்திய பிரதேசத்துல. ஆமா கரெக்ட். மச்சம் நம்பர் 2 இடுப்புக்கு மேல உத்தரப்பிரதேசத்துல. சண்டாவா இதையும் கரெக்டா சொல்றியப்பா. அப்புறம் என்ன திருப்பி சொல்லு. நம்பர் 3 இடுப்புக்கு கீழே. போதுவிடா ஐயா, இவ்வளவு புள்ளி விவரத்துல கரெக்டா சொல்றீங்க. எனக்கு தெரியும்.
எப்பா போன ஜென்மத்துல அவளுக்கு புருஷனா இருந்தா நான் ஒத்துக்கிறப்பா. ஆனா இந்த ஜென்மத்துல நானும் அவளும் சந்தோஷமா வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த வாழ்க்கையில மண்ணலி போட்டு நாசமாக்கிறாரா ஐயா? கை பண்ணி போய் அவன் காலத்துக்கு கும்பிடுறேன். போறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன அது? சரோஜா ஒரே ஒரு முறை ஒரே ஒரு முறை எனக்கு சமைச்சு போடணும். அத நான் சந்தோஷமா சாப்பிடணும். அப்பாடா. ஜெரையா டான் ரெண்டு பேருமே சொர்க்கத்துல இருந்து பேசுறத அப்படியே ரீல்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க. இதுல என்ன ஒரு காமெடினா, நம்ம டானுக்காச்சும் ஓரளவுக்கு சுனாடையை பத்தி தெரிஞ்சிருக்கும். பட் நம்ம ஜெரையா தூரத்துல இருந்தே சுனாடையை பார்த்து அவரோட வாழ்க்கையை கழிச்சிட்டாரு. என்ன செய்ய, பாவம் மனுஷனுக்கு அப்படி ஒரு நிலைமை கிடைச்சிருச்சு. சரி ரைட்டு கைஸ், இதோட மீம்ஸ் ரியாக்ஷன் வீடியோ முடிச்சுக்கலாம். இதே மாதிரி உங்களுக்காச்சும் மீம்ஸ் வீடியோ வந்துச்சுன்னா அதை நம்ம இன்ஸ்டா பேஜில் ஷேர் பண்ணி விடுங்க. ஆல் ரைட் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டீஸ் அனிமே சேனலில் போகிற எல்லா வீடியோ பிடிக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இதே மாதிரி ஒரு அமேசிங்கான வீடியோவில் பார்க்கலாம். until then bye from DXD Anime. அவனை சொல்ல மறந்துட்டேன், நம்ம சேனலில் ஜுஜுட்சு கைசன் மாங்கா பிளேட்டன் வீடியோன்றது போட்டுக்கிட்டு இருக்கோம். முடிஞ்ச அதையும் செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி உசுமக்கின்னு ஒரு ஹாரர் அனிமே ரிலீஸ் ஆயிருக்கு. அதையும் நம்ம சேனலில் பிளேட்டன் பண்ணி போடலான்னு இருக்கேன். பிளேட்டன் பண்ணி போடலாமா வேணாமான்றதை கமெண்ட்ஸை சொல்லுங்க. ஆல் ரைட் கைஸ், வரட்டா.